நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்கூல் விட்டதும் நேரா வீட்டுக்கு தான் வரணும். யார்ட்டையும் பேசக்கூடாது. யாராவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு. கட்டி கொடுங்க. இல்ல நான் பொறுப்பா போட்டுறேன். கதையே தின்னு நீ குடிச்சு குடிச்சு செத்து போயிருவ. நீ முதல்ல தம்பி, 2 நாளா உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும். பணம் இருந்தா ஒரு 500 ரூபா தரையாப்பா? திடீர்னு பணம் கேட்டா நான் எங்கக்கா போவேன்? சாயங்காலம் வேலை முடிஞ்சு போகையில வேணா ஓனர்கிட்ட கேட்டு வாங்கி தர்றேன். ஆமா, உங்க வீட்டுக்காரர் என்னன்னாரு? இருக்காரா இல்லையா? அந்த குடிகாரனாய் ஒழுங்கா இருந்தா நான் ஏப்பா இப்படி கஷ்டப்படுறேன்? பெத்த பிள்ளையவே தப்பா பேசிட்டான், அதனால அவனை பிரிஞ்சு விட்டு வந்துட்டேன். சரி விடுங்கக்கா, வாழ்க்கையில யாருக்குதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது சொல்லுங்க பாப்பா. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். அதுக்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். பாப்பா கை குழந்தைய இருக்கும்போது கோபிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனேன். இத்தனை வருஷமா உன்னை தேடாத இடமே இல்லை. குடிகாரங்க கூட குடும்பம் நடத்திடலாம், உன்ன மாதிரி சந்தேகப்படுறவங்க கூட வாழவே முடியாது. உன்னை பார்த்தாலே என் உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. என் மூஞ்சிலே முடிக்காத, இங்கிருந்து போயிடு. யாருக்கு வேணும் துணி? ஹலோ ஹலோ ஜெயந்தி, நீங்க வேலைக்கு வரலையா? அம்மா உடம்பு சரியில்லை, நான் அவங்க பொண்ணு பேசுறேன். அப்படியா? சரிம்மா. அம்மா எந்திரிங்க, இந்தாங்க. ஹலோ பல்பல். இல்ல சார், பரவாயில்ல சார். என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது? உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஆஸ்பத்திரிக்கு போ. வேணாம் சார், இப்பதான் மாத்திரை போட்டுருக்குதான் சரி. ஜெயந்தி, உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. நமக்குள்ள வேறுபாடே இல்லை. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு வா. என்ன படிக்கிறேன்? திவ்யா, உள்ள போ. சரி, வரேன். எங்கண்ணா அவசர அவசரமா கிளம்பிட்டீங்க? போக போக உங்க நடவடிக்கையே சரியில்லைண்ணா. தம்பி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். வெளியில போறேன், வரத்துக்கு 1 வாரம். 1 வாரம்? அண்ணா,
நம்ம பொண்ணு அரைச்சாலையம்மன் மாரியம்மன் பூச்சாட்டி இருக்குது. ஊர் விட்டு யாரு வெளியே போகணும்னு தெரியுமில்ல? அப்படியா? சரி. டேய் சேகரே, உனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சு அதோட சரியா குடும்பம் நடத்த தெரியலையாடா உனக்கு? ஆமாண்ணா, நான் எந்த பொண்ணுமே ஏற்றுக்க முடியாத தப்ப நான் பண்ணிட்டேண்ணா. அதுக்கு தானே இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். டேய், பொண்டாட்டி கொடுத்து வச்சவடா. வீட்டுக்கு பெரிய பெரிய எல்லாம் ஆளுங்களாம் வர்றாங்க தெரியுமா? என்னை பற்றி எது வேணாலும் பேசுங்க. என் பொண்டாட்டி பற்றி தப்பாக பேசுனீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி ஒரு நெருப்பு. எப்படி கேட்கறது தான் தெரியும். சொல்லுங்க சார், சொல்லாம இருந்தா மனசு பாரமாயிரும். என் பொண்டாட்டி செத்து போனதுல யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாம் உனக்குதான். என்ன சொல்ல வர்றீங்க? ஜெயந்தி, வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து உன்னை என் வீட்டுக்காரியா ஆக்கிக்கலாம்னு கேட்கிறேன். எல்லா ஆண்களும் எப்படித்தானவா? ஒரு பொண்ணு தனியாவே வாழக்கூடாதா? பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுறேன்னு தான் கேட்டேன். நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வீட்டுக்காரர் நேற்று பார்த்த மாதிரி இருந்ததுங்க. தேவிகா, அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாதக்கா. ரொம்ப பாவமா இருக்கு உங்களை பார்த்தாவே. எனக்கு என்ன பண்றது? என்ன வர்றக்கா? கதவை நீக்கி வச்சுட்டு எங்க போனாங்க? ஸ்கூலுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? திவ்யா, திவ்யா பாத்தீங்களாமா? வரலீங்களா? திவ்யா பாத்தீங்களாக்கா? வரலீங்களா? தண்ணி, ஐயோ தண்ணி தண்ணி தண்ணி. திவ்யா பாத்தீங்களா? இல்லைங்களே, எல்லா பிள்ளைகள கடத்துறாங்கம்மா, போய் பாருங்கம்மா. போங்க. என்னன்னா சொல்றீங்க? வீட்டுக்கு போங்க. தனியாக போக வேண்டாம், நானும் வரேன். நான் அங்கே வர்றேன். எனக்கு குழந்தை வரணுமா? குழந்தை வர்றதா எனக்கு தண்ணி போ. எங்கடி போற அம்மாவை விட்டு? இனிய உறவுகளே, காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வாழ்வது கொஞ்ச நாள் தான். வாழுமறை இவர்களுக்கு வாழ்க்கை பாதை இரு துருவங்கள். வலியும் வேதனையும் சுமந்து கொண்டு வாழத் துடிக்கும் இதயங்களுக்கு இதுவும் ஒரு சுகமான சுமை. என்றும் உங்கள் கவி கண்ணுசுவாமி.